This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வேலூரில் நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று சுமார் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியுள்ளது. இதற்கான காரணங்கள் குறித்து சமூக ஆர்வலர் ராமு மணிவண்ணனிடம் நமது செய்தியாளர் குமரவேல் கலந்துரையாடி வருகிறார். பார்க்கலாம். ஆனந்தி, வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அதிகபட்சமாக நேற்றைக்கு 110.7 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு கொளுத்தி வருகிறது. தொடர்ச்சியாக மார்ச் மாதம் 24ஆம் தேதி 100 டிகிரியை கடந்த வெயிலானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வெப்ப அலை காரணமாகவும் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைக்கு மாலை 5:30 மணி அளவில் வெப்ப ஈரப்பதத்தின் அளவானது 40% இருந்து வருகிறது. வேலூரில் இம்மாதிரியான அதிகப்படியான வெயில் நிலவுவதற்கு என்ன காரணம், அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு பேராசிரியர் ராமமணியம் இருக்கிறார். சார் வணக்கம். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக வெப்ப அலையும் அனல் காற்று வீசுவதற்கு என்ன காரணம், இதற்கு தீர்வா என்ன பாக்குறீங்க சார்? இப்போது ஒரு பல ஆண்டுகளாகவே வேலூரினுடைய புவியியல் சார்ந்த ஒரு அமைப்பும் ஒரு காரணம், அதோடு காலநிலை மாற்றம், அதையும் கடந்து கடந்த பல ஆண்டுகளாகவே நாம் மக்கள் தொகை எண்ணிக்கை, பிறகு நகர விரிவாக்கம், ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டது வேலூர் நகரை பொறுத்தவரை. அதாவது இதற்கான ஒரே தீர்வு என்பது குறைந்தபட்சம் நாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு 1,00,000 மரமாவது நட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின்படித்தான் நாம் செல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் மரம் நட வேண்டும். மரம் நடுவதன் மூலமாகத்தான் இந்த ஒரு வெப்ப அலையை நிச்சயமாக தடுக்க முடியும். இந்த காலநிலை மாற்றத்தையும் நாம் தடுத்தாளக்கூடிய ஒரு ஆளுமையை நாம் பெற முடியும். நாங்கள் வேலூர் இயக்கத்தின் சார்பாக கூட நாங்கள் பேசுவது வேலூருக்கு முக்கியமாக ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரால் 10,000க்கும் மேலான மரங்கள் வெட்டப்பட்டது. ஒரு நகர விரிவாக்கம் என்பது ஒரு கட்டிடங்களும் கான்கிரீட் நகரமாக மாற்றுவது நகர விரிவாக்கம் கிடையாது. காடுகளை அழித்து நகரத்தை வளர்ப்பது என்பது ஒரு பழைய ஒரு எண்ணிக்கை. இன்றைக்கு மரங்களையும் அரவணைத்து இயற்கையும் அரவணைத்து நகரை விரிவாக்குவது தான் முக்கியமான எண்ணம். மரம் நடுவது, அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு 3 லட்சம் மரங்கள் வீதமாக 15 லட்சம் மரங்கள் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் வேலூர் நகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் எடுத்து வைக்கின்ற கோரிக்கையாகும். ஆனந்தி, இவர் குறிப்பிட்டது போல வேலூரில் பல்வேறு காரணங்களுக்காக, குறிப்பாக நகர விரிவாக்கம், காடுகள் தீயிட்டு கொளுத்துவது, காடுகளுடைய பரப்பளவு குறைந்து வருவது, நீர்நிலைகள் இல்லாது, குறிப்பாக நீர்த்தேக்கங்கள் என்ற ஒரு பெரிய அளவில் எதுவுமே இங்கு இல்லாதது போன்ற காரணங்கள் தான் தொடர்ச்சியாக வெயில் அதிகப்படியாக கொளுத்துவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஆகவே வரும் காலங்களில் மாநகராட்சி நிர்வாகமும் அரசும் இணைந்து அதிகப்படியான மரங்களை நட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக வேலூர் மாநகராட்சி ஆணையரிடம் நாம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டபோது, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உட்பட பல்வேறு காரணங்களுக்காக மரங்கள் அகற்றப்பட்டிருந்தாலும் அதற்கு மாற்றாக சதிப்பேரி அதே போல உட்பட 2 இடங்களிலும் மாநகராட்சிக்கு உட்பட்ட 136 பூங்காக்களிலும் மரங்களை நட்டு வளர்ப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்காக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை எதிர்பார்க்கிறோம் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, நகர விரிவாக்கம் இருந்தாலும் மரங்கள் வளர்ப்பு அப்படிங்கறத இன்னும் அதிகமா ஊக்குவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.